ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம உச்சி முதல் பாதம் வரை குளிர்ந்து போகக்கூடிய ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கூலான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ரெசிபிலாம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நல்ல இனிப்பான கனிஞ்ச மாம்பழமாக 2 மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல இனிப்பு சுவையுடையதாக இருக்குது. ஸோ எந்த மாம்பழம் எடுத்தாலும் நல்ல இனிப்பு சுவையுடைய மாம்பழமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நீல மாம்பழம் எடுத்திருக்கேன். இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பல்ப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது 1 கப் அளவுக்கு இருக்குது. இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மல்கோவா அல்லது பங்கனப்பள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த மாம்பழத்துலலாம் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு செய்ய போகிறீங்கன்னா பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே மாம்பழ பல்ப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். பால் பாக்கெட் பாலோ பசும்பாலோ அல்லது பவுடர் பாலோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து வந்திருக்க பால் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மேங்கோ எசன்ஸ். இது நமக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களெல்லாம் கடையில் கிடைக்குது. இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சேர்க்கறதுனால அந்த மேங்கோ ஃப்ளேவர் நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ இது கூட 2 ஸ்கூப் அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். வெனிலா ஐஸ்கிரீம் அல்லது மேங்கோ ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் சேர்க்கலாம். மற்ற ஐஸ்கிரீம்ஸை விட இந்த ஃப்ளேவரில் இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். போதுமானதாக இருக்கும். ஒருவேளை பத்தலை அப்படின்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே இனிப்பு சுவையுடைய மாம்பழம் சேர்த்துருக்கோம், அதே மாதிரியே ஐஸ்கிரீமும் சேர்த்துருக்கோம். ஸோ சர்க்கரை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் வேணான்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அல்லது வெல்லம் சேர்க்கலாம். இப்போ இதை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் மிக்சி ஜாரில் வச்சு ஓட்டிகிட்டே இருக்கிறத விட பல்ஸ் மோடில் வச்சு அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான மேங்கோ ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது மேங்கோ ஸ்மூதியை கிளாஸில் ஊற்றுனதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி கார்னிஷிங்காக கொஞ்சமாக ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். அது மேலேயே மேங்கோ எசன்ஸ் கொஞ்சமாக விட்டுட்டு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக புதினா வச்சிடலாம். பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ கொடுத்தாலும் குடிச்சிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மேங்கோ ஸ்மூதி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தியான ஸ்மூதிஸ் கூட நிறைய போட்டிருக்கேன். அதையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேங்கோ வாங்கினா நீங்கள் என்னென்ன ரெசிபி செய்வீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.